கடவுள் நம்மளை தேட தேட மையமா வைக்க 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 நம்ம உயர கொண்டு போயிட்டே இருப்பாரு. அவர் நம்மளை உயர கொண்டு போக கொண்டு போக கொண்டு போக கொண்டு போக நமக்குள்ள தாழ்மையும் நமக்குள்ள சங்கீதம் 66 சங்கீதம் 66 சங்கீதம் 13வது வசனத்துல பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். யார் சொல்றது? ராஜா. இவர் யாருங்க? பெரிய ஒரு ராஜா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இவன் ஜெபமே எப்படி பண்ணுவான் தெரியுமா? இவன் ஜெபமே எப்படி பண்ணுவான்? கர்த்தரை என் கண்களுக்கு முன்பதாக எப்போதும் எப்பொழுதும் கர்த்தரை என் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். என்ன சொன்னா? நான் அதனால என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவது இல்லை. அப்படிப்பட்ட ராஜா நம்ம வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட், யாருக்கு முதலிடம், யாரை நான் கனம் பண்ணணும், யாரை நான் மையமாக வைக்கணும், யாரை நான் சார்ந்து வாழணும் அப்படிங்கிறத ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கணும். அது மாத்திரமில்ல, கடவுளை தான் மையமா வைக்கணும். அங்க யாரை மையமா வைக்கணும்? வாழ்க்கையில் அது கடவுள் தான் மையமா இருக்கணும், கர்த்தர் தான் மையமா இருக்கணும், கர்த்தர் தான் சார்ந்து கொள்ளணும். அவங்க தான் அப்படி சார்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் அந்த உலகத்துல 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நல்லா இருப்பாங்க, அசைக்கப்படாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. ஆமே. அப்ப கடவுள் நம்மளை தேட தேட மையமா வைக்க 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 நம்ம உயர கொண்டு போயிட்டே இருப்பாரு. அவர் நம்மளை உயர கொண்டு போக கொண்டு போக கொண்டு போக கொண்டு போக நமக்குள்ள தாழ்மையும் நமக்குள்ள கீழ்ப்பிடிதலும் நமக்குள்ள செவி கொடுத்துதலும் நமக்குள்ள ஜெபமும் நமக்குள்ள கர்த்தருடைய பயமும் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்ததான அறிவும் ஞானமும் விவேகமும் கர்த்தர் கொடுத்ததான காரியங்களும் அதிகமாக இன்னும் மேல போக போக இது அதிகமாகிட்டே இருக்கணும். அப்படி அதிகமா ஆக ஆக கர்த்தருடைய பயம் கர்த்தருடைய தயவு நம்ம வாழ்க்கையில் அதிகமா ஆக ஆக எவ்வளவு தூரம் போனாலும் கீழே விழுகிறத குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். காரணம், கொண்டு போகிற ஒரு கர்த்தர்.